கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நானும் அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம்மிலே அநேகருக்கு ஒரு கேள்வி. சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு சகோதரனுக்கு ஒரு கேள்வி. வேத புத்தகத்திலே ஆபிரகாமுக்கு 2 மகன்கள் இருந்தார்களே, ஒருவர் பெயர் ஈசாக்கு, இன்னொருவர் பெயர் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் சந்ததி என்ன ஆயிற்று? அந்த இஸ்மவேல் சந்ததி யார்? வேதத்திலே அவர்களை குறித்து என்ன இருக்கிறது என்று கேட்டார். கேட்கும் பொழுதே அவருக்குள் நிறைய குழப்பங்கள். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிறாங்களா, இல்லை என்ன ஆச்சு? இந்த நாள், இந்த நிகழ்ச்சியானது நம் ஒவ்வொருவருக்கும் அதை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ளப் போகிற ஒரு நிகழ்ச்சி. வேதத்தின் அடிப்படையிலே, சரித்திரத்தின் அடிப்படையிலே நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் உட்கார்ந்து தெளிவாக கவனிங்கள், குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த நாளினுடைய இந்த ப்ரோக்ராம்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிகழ்ச்சிக்கு போகலாமா? அண்ணே, சந்தோஷமான காரியம் என்னென்னா, அநேகருடைய குழப்பங்கள், அநேகருடைய உள்ளத்தில் கிடக்கிற ஒரு பெரிய விஷயம். பொதுவாக கிறிஸ்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி இதை குறித்து போராடிட்டுருக்குறாங்க. என்னென்னா, இந்த இஸ்மவேல் சந்ததி அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலர் அந்த இஸ்மவேலை கிளைம் பண்ணுறதுனால எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய நேரங்கள், யோசனைகள், எண்ணங்கள். சரி, நம்ம ஆரம்பத்தில் இருந்தே இந்த இஸ்மவேல் சந்ததி யார், இவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க, இல்லை, இதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். நிச்சயமான ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. குறிப்பாக இஸ்மவேலை குறித்து நம்ம பேசும்போதே இஸ்மவேல் அவன் ஒரு பெரிய ஜாதி, அவன் சகோதரர்களுக்கு விரோதமாக இருப்பான், அவனுடைய கை தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக இருக்கும், அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். இப்படியெல்லாம் நம்ம மக்களுக்குள்ளே இருக்கிறனால பொதுவாகவே என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி எங்கெல்லாம் ஏதாவது தீவிரவாத செயல்கள் நடைபெறுதோ அங்கெல்லாம் இவங்க தான் இஸ்மாவேலுடைய சந்ததி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உடனே பழியை அவங்க மேல போட்டுட்டு இது இஸ்மாவேல் சந்ததி பார்த்தீங்களா, அதனாலதான் அவங்க துஷ்டர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ்மாவேல் சந்ததிங்கிறது அரபுகள் தான் இஸ்மாவேல் சந்ததி அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு குறிப்பாக நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கிறனால தான் என்ன பண்ணுறோம், டக்குன்னு என்ன பண்ணுறோம், அந்த அரபு வழிகளில் வருகிற ஆட்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓ இவங்க தான் இஸ்மாவேல் சந்ததி, அதனால தான் இவங்க அங்கங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, அங்கங்கே தேசத்தில் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் உண்டு பண்ணப்படுது. பழி சுமத்திட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதுதான். ஆனால் வேதம் அப்படி சொல்லுதா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் வேதம் சொல்லுச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தவறு கிடையாது. ஆனால் வேதாகமும் சொல்லாத ஒரு விஷயத்த நம்முடைய பாரம்பரியமாக சில கருத்துக்களை வச்சுக்கிட்டு நாம் அதை சொல்லுகிறது என்பது ஒரு தவறான ஒரு கொள்கையை உண்டாக்கிவிடும். அப்படிங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ணுறேன். ஏன் குறிப்பாக இப்போ அவர்கள் சகோதரர்களுக்கு எதிராக அவன் குடியிருப்பான், அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனேயே இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் இல்லை 18ஆம் நூற்றாண்டில் அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கிற நூற்றாண்டுகளுக்கு ஒரு சிலரை பார்த்துக்கிட்டு அவங்கள மட்டும் ஒரு சில மக்களை பார்த்து இவங்க தான் அந்த துஷ்ட மனுஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் வேத வசனம் வந்ததுக்கு பிறகு, இப்போ இந்த வசனம் வந்தது கிமு ஏறக்குறைய கிமு 2000, ஆபிரகாமுடைய காலம் கிமு 2000. அப்போ தான் ஆண்டவர் இந்த வசனத்தை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அதுக்கு பிறகு ஈசாக்கு, இஸ்மாவேல், ஈசாக்குக்கு பிறகு அவர் யாக்கோபிலிருந்து 12 கோத்திரங்கள், இஸ்ரவேல் ஒரு பெரிய ஜாதியாக மாறுகிறது. இந்த பக்கம் இஸ்மாவேலுடைய 12 பிரபுக்கள், அவர்கள் பெரிய ஜாதியாக மாறுறாங்க. இப்போ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய இந்த 12 கோத்திரத்துக்கு எதிராக அன்றைக்கு எகிப்தியர்கள் எழுப்பினார்கள், பெலிஸ்தியர்கள் எழுப்பினார்கள், மீதியானியர்கள் எழுப்பினார்கள், அசீரியர்கள் எழுப்பினார்கள், பல ஜனங்கள், மேதியர்கள் எழுப்பினார்கள், பாபிலோனியர்கள் எழுப்பினார்கள், கிரேக்கர்கள் எழுப்பினார்கள், ரோமர்கள் எழுப்பினார்கள். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். முதல் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு சபைக்கு எதிராக யூதர்கள் முதலாவது எழுப்பினார்கள். யூதர்கள் தான் முதல் நூற்றாண்டுகளிலே கிறிஸ்தவ மார்க்கத்தை பரப்ப விடாதபடிக்கு, கிறிஸ்தவ கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர்கள் யூதர்கள்.
அது நமக்கு நல்லா தெரியும். வேதாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் யூத மார்க்கத்தில் இருந்தவர். அவர் கிறிஸ்தவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும், கிறிஸ்தவ மார்க்கத்தை இந்த பூமியில் இல்லாது துடைத்தெறிய வேண்டும் என்று முயற்சி செய்த ஒரு மனிதர். பின் நாட்களில் கிறிஸ்துவத்தை பரப்புகிற, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒருவராக மாறி போனார் என்பதை வரலாறுகள் பதிவு செய்திருக்கிறது. கிறிஸ்தவ வரலாறுகளில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு சபை பிதாக்கள் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ரோம கவர்மெண்ட் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான காரியங்களை செய்திருக்கிறது. சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலக அதிசயம் சொல்லப்படுகிற அந்த பாபிலோனிய அந்த விளையாட்டு அரங்கங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தீப்பந்தங்களாக எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிங்கங்களுக்கு அவர்கள் நடுவில் போடப்பட்டிருக்கிறார்கள். கிளாடியேட்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அடிமை போர் சண்டைகளிலே கிறிஸ்தவ விசுவாசிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடையே எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சித்திரவதைகளை ரோம எம்பரர்கள் செய்திருக்கிறாங்க. ரோம அந்த மனிதர்கள் செய்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ரோம ஆட்சியாளர்கள் 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ரோம கவர்மெண்ட் வந்து கிறிஸ்தவ மத இதுக்குள்ள வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு கிறிஸ்தவம் வந்து ஒரு அரசாங்க மதமா மாறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட விதமா உண்மையாலுமே சொல்லப்போனால் ஒரு கிறிஸ்தவ இருண்ட காலம்னு கூட சொல்ல முடியும். வேதாகமத்தை வாசிக்க முடியாதபடிக்கு பொதுமக்கள் வேதாகத்தை வாசிக்க கூடாது என்று சொல்லி மதகுருக்கள் வேதாகமத்தை வாசிக்க விடாமல் செய்த காலங்கள் கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 12-13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பரிசுத்த வேதாகமம் சாதாரண மனிதர்கள் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மதகுருமார்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளை எதிர்த்த காலங்கள் இன்றைக்கு வரலாறுகளில் பதிவுபட்டிருக்கிறது. அப்போ 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நமக்கு தெரியும் கிறிஸ்தவ மறுமலர்ச்சி காலம். அன்றைக்கு முதலாக கிறிஸ்தவ வேதாகமத்தை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர்கள் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதலாக மொழிபெயர்த்தவர் உயிரோடு எரிக்கப்பட்டார். கிறிஸ்தவ வேதத்தை மொழிபெயர்த்தவர் யாருனால செய்யப்பட்டாருன்னு சொன்னால் கிறிஸ்தவ மதகுருக்கள் என்று சொன்னவர்களாலே, கிறிஸ்தவ பெயர்ல இருந்த மதகுருக்கள்னாலே பலர் இது வந்து 1-2 பேர்த்த நம்ம சொல்ல முடியாது, பலரும் இருந்திருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் பல மக்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தவர்கள் பல ஜாதிகள் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா இடங்களுமே தங்கள் குதிகாலை தூக்கி இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றைக்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்பா உங்களுக்கு தெரியும் கம்யூனிசத்தினுடைய அகன்ற சிறைச்சாலைகள்ல எத்தனையோ தேவ மனுஷர்கள் பல நாட்கள் வந்து சிறையில வாடி இருக்கிறாங்க, பல வருடங்கள் சிறைகளை வாடி இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே சிறைச்சாலைகளை கழித்தவர்கள், தங்களுடைய விசுவாசத்துக்காக மரித்தவர்கள் எத்தனையோ பேர் கிறிஸ்தவ சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீண்ட வரலாறுகளை அறிந்த நாம் என்ன சொல்றோம், சிலரை பார்த்து இவங்க தான் வந்து நமக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். ஆனால் இல்லை, இன்னைக்கு ஒருவேளை பெரிய கூட்டமாக ஆங்காங்கே பல தேசங்களிலே பரவி இருக்கிறபடினால அவர்கள் எழும்பி இருக்கலாம், அவர்கள் செய்திருக்கலாம், இல்லை நான் சொல்லலை. ஆனால் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்ட விஷயத்தை நம்ம சரியா பார்ப்போம்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு கூட்டங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டுதான் இருந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாமே இஸ்மாவேல் சந்ததின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஆனா குறிப்பிட்ட ஒரு குழுவினரை அல்லது குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை நம்ம வந்து இவங்க தான் இஸ்மாவேல் சந்ததின்னு சொல்லி அதுக்கு காரணம் வந்து அவங்க துஷ்ட மனுஷர்களா இருப்பாங்கன்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் வந்து வேதாகமம் சொல்லுகிறபடி அல்ல, நாம ஒன்றை திணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இந்த காரியத்தை அணுக வேண்டும் ஒழிய நம்முடைய அனுபவங்கள் அல்லது நம்ம புரிந்து கொண்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் போகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இங்க கிடைக்கிறது கிடையாது. அப்ப பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லி தருது, அதை நம்ம அப்படியே புரிந்து கொண்டால் போதுமானது. வேதம் என்ன சொல்லி கொடுக்க அது புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது வேதாகமம் முதல்ல இஸ்மாவேல் யார் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்மாவேலை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்போது வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது, எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். முதலாவது நம்ம வாசிக்கிறோம் அவருடைய தாய் ஆகார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு எகிப்து தேசத்தினுடைய பெண் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். எகிப்து தேசத்துக்கும் அரபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அரபி தீபகற்பத்துக்கும் எகிப்துக்கும் கிட்டத்தட்ட பல 1000 கிலோமீட்டர் இருக்குது. எகிப்து வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த ஒரு நாடு. பக்கத்துல இஸ்ரேல் இருக்கிறது, இஸ்ரேலும் அது சுற்றி இருக்கிற நாடுகளும் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ எகிப்து தேசத்தினுடைய ஒரு அடிமை பெண்ணாக இருந்த ஆகார் தான் இஸ்மாவேல் அவர்களுடைய தாயாக இருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து முதல்ல வந்து அவருடைய ஆர்ஜின் வந்து அரபிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது முதல்ல நம்ம தெரிந்து கொள்றோம். கண்டிப்பா
அடுத்தது தேவன் அந்த நேரத்தில் பல இடங்கள்ல பாருங்க அந்த 16ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனத்துல, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக்க பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். அடுத்தது பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இப்போ ஆண்டவர் வந்து இந்த இடத்துல துஷ்ட மனுஷனா இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் வந்து கெட்ட மனுஷனா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிரான்ஸ்லேஷன்ல படிக்கிறோம். ஆக்சுவலா வந்து இதனுடைய நேரடி ஆங்கில வார்த்தை பார்க்கும்போது அவர் ஒரு வைல்டு மேன், வைல்ட் ஆஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு முரட்டு மனிதன், ஒரு காட்டுவாசின்னு கூட சொல்லலாம். அவன் காட்டு பகுதியிலே வாழ்ந்தபடினாலே, ஏன்னா அவருடைய பின் நாட்களை நம்ம பார்க்குறோம், அவர் வந்து காட்டு பகுதியில் அதிகமாக வாழ்றார், வில் வித்தையில் அது மாதிரி இதுலலாம் வந்து வாழ்றார். அப்போ அவர் வந்து ஒரு முரட்டாட்டமானவராகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கறோம். ஒரு போல்டு மேன், ஒரு முரட்டாட்டமாக எல்லா இதுலேயும் வந்து ஒரு திடகாத்திரமான ஒரு மனிதனாக வாழ்ந்தார் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது வழியா. ஒரு துஷ்ட மனிதன், கெட்ட மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் இஸ்மாவேலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் கெட்ட மனிதனாக இருக்கவே இல்லை. உண்மையாலுமே சொல்லப்போனால் அவர் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்கிறார். நிறைய காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். அப்போ அவருடைய அவர் சகோதரருக்கு எதிராக கூடியிருப்பார், இவர் மட்டுமே சகோதரருக்கு எதிராக இருக்க மாட்டார், அவன் கையும் இவருக்கு எதிராக இருக்கும். அப்ப அவனும் மோசமானவனா மாறுறான். இப்போ நம்ம வந்து இஸ்மாவேல் மட்டும் ரொம்ப கெட்டவன், அவன் சந்ததி மட்டும் ரொம்ப கெட்டது, அவனுக்கு எதிராக கூடியிருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அவருடைய சகோதரர் கையும் அவனுக்கு எதிராக இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் சகோதரனும் கெட்டவனாக இருக்கிறான்னு நம்ம சொல்றோம், ஒத்துக்கிறோம். ஆனா வசனம் அப்படி நம்ம சொல்லல. இஸ்மாவேலுடைய அவனுடைய ஸ்தானம் அவனுடைய சகோதரருக்கு ஒத்து வராது, அவனுடைய சகோதரனுடைய ஸ்தானம் அவனுக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த அடிப்படையிலையும் வந்து இஸ்மாவேல் மோசமானவர், அவர் வந்து சரியில்லை அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லல. அவர் ஒரு முரட்டு மனிதனாக இருப்பார், ஒரு திடகாத்திரமான ஒரு மனிதனாக இருப்பார், அவர் போல்டாக செய்யக்கூடியவராக இருப்பார். ஒரு வில் வித்தை அவரை பத்தி வாசிக்கும் போது அவர் வந்து சகல வில் வித்தைகள்ல அவர் வல்லவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு போல்டாக காட்டு பகுதியில வாழக்கூடிய வனாந்தர பகுதியில வாழ்ந்தவராக இருக்கிற அப்படின்னால அவளுக்குள்ள இயற்கையாகவே அந்த காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியில் வாழ்ற மக்களுக்கு சில முரட்டாட்டங்கள் இருக்கும், நிச்சயமா இருக்கும். சரி, அதுக்கு பிறகு கடவுள் வந்து அங்கே ஆசீர்வதிக்கிறார், ஆகாரை ஆசீர்வதித்தார். அவங்க திரும்ப தன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு போறாங்க. பிறகு ஆதியாகமம் 17:20 ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை அங்க சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது? கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எப்படி கெட்டவனா இருக்க முடியும்? வசனம் சொல்லுகிறது கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கணும்னா அவன் அதுக்கு பாத்திரவானா இருக்கணும். அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் நம்ம முன்பாக புரிந்து கொண்டது போல அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். கடவுள் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம்ன்றது வந்து குறைவில்லாதது. அவன் வைல்டு ஆஷ் அல்லது வைல்டு மேன், அவன் ஒரு முரட்டாட்டமான மனிதனாக இருந்திருக்கலாம், அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையே கிடையாது. அவன் வந்து கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையானதே அல்ல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆபிரகாம் என்ன விண்ணப்பம் பண்ணினார்? தன்னுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியா விண்ணப்பம் பண்ணினார். உண்மையாலுமே சொல்ல போனா அவரும் அவனுடைய வித்து, ஆபிரகாமுடைய வித்தாகத்தான் இஸ்மாயில் இருக்கிறார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இஸ்மாவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய வித்து தான். அப்போ ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப ஆசீர்வதித்து அவரையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். இது நடைபெற்றது தான் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், அவனிடத்திலிருந்து 12 பிரபுக்கள் புறப்படுவார்கள். உண்மையாலுமே வேதம் தெளிவா சொல்லிச்சு, 12 பிரபுக்கள் அவனிடத்திலிருந்து உருவானார்கள். சாதாரண மனிதர்களாக அல்ல, பிரபுக்கள் உருவானார்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 21:13 21:21 வரைக்கும் நீங்க வாசித்திருக்கும் பொழுது ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறாரு பாருங்க. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன். அதுல ஆண்டவர் வந்து எந்த ஒரு இதையும் சொல்லல, அவனையும் பெரிய ஜாதி ஆக்குவேன்றதுல ஆண்டவர் தெளிவாக இருக்கிறார். அதுல எந்த ஒரு வாக்குத்தத்தத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லை, அங்க தெளிவா தான் இருக்கு. ஆனால் ஒன்னே ஒண்ணு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசியா வரப்போகிற ஒரு சந்ததியாக இஸ்மாவேல் இல்ல. இஸ்மாவேலுக்குடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவனை ஆசீர்வதிப்பேன், பிளஸ் பண்ணுவேன்,
அவன் பெரிய ஜாதியா வளருவான், அவன் பெரிய ஜாதியா ஆசீர்வதிக்கப்படுவான், இப்படி ஆண்டவர் சொன்னாரே ஒழிய, ஆனால் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக நான் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. வாக்குத்தத்தத்தின் சந்ததி வந்து ஈசாக்கின் மூலமாக வருகிற சந்ததி. ஏன்னா மேசியா அந்த சந்ததியில வருவார். ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்திலே அவர் ஒரு சந்ததி என்று சொல்லுகிற அந்த சந்ததியானது அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகத்தான் அவர் ஈசாக்கை தெரிந்து கொண்டார். ஆனால் அதே நேரத்தில் இஸ்மாயேலையும் அவர் ஆசீர்வதித்தார், அவரையும் அவர் பெருக பண்ணினார். இது ரெண்டையும் நம்ம அந்த வேத வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். ஆனால் இவர் எங்க போய் குடியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அங்க வசனம் சொல்லுகிறது 21:19 இருந்து பாருங்க. தேவன் அவருடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் பிள்ளையுடன் இருந்தார். கண்டிப்பா இவ்வளவு அற்புதமான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். கெட்டவனா இருந்தா ஆண்டவர் இருப்பாரா? ஆண்டவர் கூட இருப்பாரா? ஒரு துஷ்ட மனுஷனா இருந்தா ஆண்டவர் கூட இருப்பாரா? அப்ப துஷ்ட மனுஷன்ற அந்த டிரான்ஸ்லேஷனை நம்ம பார்த்துட்டு தவறான ஒரு புரிதல்கள் வரக்கூடாது. வேதம் நமக்கு சரியா என்ன கற்றுக் கொடுக்கறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பிள்ளையோடு கூட, எப்படி யோசேப்போடு கூட சிறைச்சாலை கர்த்தர் இருந்தார்னு வாசிக்கிறோமோ, வனாந்தரத்திலே இஸ்மாவேலோடு கூட ஆண்டவர் கூட இருந்திருக்கிறார். பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனால் அவரை பற்றி சொல்லும் பொழுது வனாந்தரத்திலே இருந்தார். வனாந்தரத்துல அடுத்தது வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையில் வல்லவனானான். இதைத்தான் அங்க சொல்லுது. அவள் வைல்ட் ஆஷ், ஒரு முரட்டாட்டான மனுஷன், வில் வித்தையில வல்லவனா இருந்தான். போரிடக்கூடிய அந்த போராடுகிற குணத்தை உடையவராக இருந்தார். இது இயற்கையாகவே வனாந்தரத்துல இருந்தா இதெல்லாம் கண்டிப்பா வரும், வேணும். வனாந்தரத்துல இருந்தா வேணும் இருக்கும். ஏன்னா வனாந்தர பகுதியின் போது எந்த ஒரு மிருகமே வந்துச்சுனாலும் எதிர்த்து போராடுகிற அந்த இது கண்டிப்பா இருக்கணும். அது வேணும், இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவருடைய குணத்தை தான் சொன்னார். ஒரு ட்ரைப்னு கூட நம்ம கொண்டு வர சொல்லலாம். அப்போ இதை பாக்குறோம். அடுத்தது பாருங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க? 21:21 அவன் பாரான் வனாந்தரத்தில் குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். கல்யாணம் பண்ணதும் ஆப்பிரிக்கன். ஆண்டவர் அழகா வந்து இஸ்மாவேலுடைய வாழ்க்கையை பற்றி தெளிவா சொல்லுகிறார். அவருக்கும் அரபுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, அரபு நாடுகளுக்கோ அவருக்கோ எந்த சம்பந்தம் இல்ல. அவர் தாயும் எகிப்து தேசத்தாள், தகப்பன் ஒரு எபிரேயன், வைஃப் ஒரு எகிப்து தேசத்தாள். அவன் எகிப்து தேசத்துல இருந்து அவனுக்கு ஒரு பிள்ளைய பார்த்து அவன் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ சில எகிப்து அந்த இஸ்மாவேலை பற்றி பாரம்பரியங்கள் சொல்லும்போது கூட இது நம்ம வேதத்துல இல்ல. சில பாரம்பரியங்கள்னு சொல்லுன்னா பிற்காலத்திலே சில அரபியர்கள் மூலமாக அரபை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுது. இது வேதம் நமக்கு சொல்லலை. அப்படி பார்த்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அரபியர்களுக்கும் இவருக்கும் அடிப்படையா ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். நடுவில் வந்து கற்றுக்கொண்டார், அவ்வளவுதான். ஏற்கனவே அரபிகள் இருந்தாங்க, அரபிகள் கிட்ட அரபை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் கற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கறது வேதம் நமக்கு சொல்லல. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்ப தொடர்ந்து பாருங்க, அடுத்தது வசனம் ஆதியாகம புஸ்தகம் 25:12 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 12:13 வாசிக்கிறோம். இஸ்ரவேலுடைய அந்த சந்ததி பற்பல சந்ததிகளாக பிரிந்த இஸ்மவேலுடைய நாமங்கள், இஸ்மவேலர் புத்திரர்களுடைய நாமங்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அங்கே அவர்களுடைய சந்ததி வந்து பற்பல சந்ததியா பிரியுது. இப்ப எப்படி ஒரு யாக்கோபுடைய சந்ததியில 12 கோத்திரங்களாக பிரிஞ்சு, அது பின்னாட்களில் யூதர்கள்னு இஸ்ரவேலர்கள்னு பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா பல இடத்துல பிரிஞ்சு போனார்கள். ஆனால் ஆண்டவர் மேசியா அவர்களுக்குள்ள வரணுங்கிறனால பார்த்தீங்கன்னா அவர்களை ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகளுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி வழி வழியாக அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி தன்னுடைய வார்த்தையினாலே அவர்களை வேறு பிரித்து அவர்களை தனி சந்ததியாக பிரித்து வைத்திருந்தார். ஆனால் இதே இஸ்மாவேலை பொறுத்த வரைக்கும் அவனுக்குடைய ஆசீர்வாதம், அவனை பெருக பண்ணுவேன், ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் அப்பவே என்ன பண்ணான், அவன் முதல்லயே வந்து 12 பிரபுக்களாகி அங்கேயே அவன் பெரிய சந்ததியாக பிரிந்து போகிறான். பல சந்ததிகளாக அவன் அங்கேயே பல சந்ததிகளாக. தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு இல்ல வேதத்துல, எந்த தீர்க்கதரிசியும் வரல. வேதத்துல வாசிக்கிறோம், தொடர்ந்து தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தான் கடைசியாக முத்திரையாக அவர் வந்து வெளிப்பட்டு, ஏனால் அவர் தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டு இந்த பூமியில மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்ட பிறகு திரும்ப இன்னொரு தீர்க்கதரிசிக்கான அங்க வேலையே அங்க இல்ல. அதெல்லாம் இனி இயேசு கிறிஸ்துவுடைய
அந்த பலியையும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுதலையும் சொல்லி அந்த மனிதர்களை விடுதலையாக்கப்பட வேண்டியதுதான் வந்து அங்க முக்கியமான வேலையை ஒழிய இனி புதுசா ஒரு தீர்க்கதரிசிக்கான வேலையும் அங்க கிடையாது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், இதுல வந்து இஸ்மவேலையும் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் காமிக்கல. இல்ல இஸ்மவேல் சாதாரண ஒரு முற்பிதா. சொல்ல போனா நமக்கும் ஒரு முற்பிதா தான். ஏன்னா ஆபிரகாமுடைய மகனாக இருக்கிறார். சொல்ல போனா நமக்கு ஒரு ஃபோர் ஃபாதர் தான் வந்து இஸ்மாவேல். ஏன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலர்கள் இஸ்மாவேலை ரொம்ப நேசிச்சிருக்காங்க. ஏன்னா பலர் வந்து, ஏன்னா இப்ப ஒரு மனிதனை நேசிச்சாதான் அவரோட பேரை திரும்ப வைப்போம். நீங்க இஸ்ரவேலுடைய வரலாறுகளை பாத்தீங்கன்னா அந்த இஸ்மாவேலுடைய பேர் இஸ்ரவேலர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்ரவேலுடைய பிள்ளைகளுக்கு இஸ்மாவேலுடைய பெயரை வைத்திருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதுலயே நமக்கு தெரியும் இஸ்ரவேலர்கள் இஸ்மாவேலை நேசித்தார்கள் அப்படிங்க நம்ம புரிஞ்சு. கெட்டவனா தான் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. கத்தரே கூட இருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அவ இந்த இடத்துல வந்து முக்கியமாக அவர்கள் எங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 25:18 வாசிக்கிறோம். அவர்கள் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. இப்ப இவன் எங்க இடத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலையும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் குடியிருக்கானே ஒழிய எங்கேயோ கண் காணாத ஒரு 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அரபி தேசங்கள்ல அவன் குடியிருக்கல. இஸ்ரவேலை சுற்றி அவன் எதிராக குடியிருக்கிறான். அவன் சகோதரர்களுக்கு எதிராக. அவன் சகோதரர் யாரு? அந்த காலத்துல வந்து ஆண்டவர் இந்த இடத்துல இஸ்மாவேலை குறித்து அவன் சகோதரர்கள்னு சொல்லும்போது அவர்களுக்கு இஸ்ரவேலர்கள் தான் சகோதரர்கள். ஆனால் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தை பார்த்து சகோதரன் சொல்லும்போது அந்த 12 கோத்திரத்துக்குள்ள தான் சகோதரன். இந்த வேறுபாட்டை நம்ம புரிந்துக்கணும். உடனே ஆமா சகோதரன் அவர் சொல்லிட்டாரு அப்படின்பாங்க. அப்போ இஸ்மாவேலுடைய ஜனங்களை பார்த்து அவர் சகோதரர்களுக்கு எதிராக குடியிருந்த பூமி அப்படின்னும் போது அங்கே இஸ்ரவேலுடைய அந்த 12 கோத்திரத்துக்கு எதிராக குடியேறினான்னு அறிந்து கொள்ளலாம். ஆனால் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துல ஆண்டவர் வந்து தனியாக வேறு பிரித்திருந்தபடி அவங்களை வேற எந்த ஜாதி கூட சேர விடல. அப்ப வேறு பிரிச்சிருந்தபடினால அவங்கள நம்ம சகோதரன் சொல்லும்போது அந்த 12 கோத்திரத்தை தான் சொல்ல முடியும் ஒழிய வெளியே வந்து பார்க்க முடியாது. அப்ப இந்த இடத்துல இங்க ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்ன புரிந்து கொள்றான் அப்படின்னும் போது இங்கே அவன் இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற பகுதியில தான் அவன் வாசம் பண்ணினான். இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற எகிப்துக்கு எதிராக இருக்கிற அந்த அசீரியாவுடைய சூர் வனாந்திர பகுதியில தான் எங்கே ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல அவன் போய் குடியிருக்கல அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கே பாத்தீங்கன்னா அந்த 12 பிரபுக்களுடைய சாப்டர்ஸையும் அங்கே க்ளோஸ் பண்ணி முடிஞ்சது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த சந்ததி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்தது அது என்ன பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த சந்ததி வந்து பெரிதாக அன்றைக்கே வந்து பெரிய கூட்டங்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இஸ்மாவேலுடைய மகனுடைய 2 பேருடைய பெயர்ல பெரிய சந்ததி உருவாயிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அவருடைய ஒரு மகன் கேதாரை பார்க்கும்போது கேதாருக்கும் இஸ்மாவேல் என்ற பெயர் இருக்கு. நேபோதியர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர்களுக்கும் இஸ்மாவேலர்கள் அப்படின்ற பெயர் இருக்கு. பிற்காலத்துல இந்த சந்ததி பெரிய ஜாதியாச்சு. ஆனா எவ்வளவு நாள் இந்த ஜாதி இருக்கும்? அது நித்தியமாக நிலைத்திருக்கக்கூடிய ஜாதின்றது இனம். நம்ம ஏன்னா ஜாதின்றத முதல்ல வந்து தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா ஜாதி நம்ம ஊர்ல வேற இது இருக்கிறதுனால இந்த இனம், இந்த இஸ்மாவேல் இனம் அல்லது இந்த கேதாருடைய இனம் என்பது காலாகாலத்துக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அப்படி நான் வேதம் சொல்லலை. அவன் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னது தேவனுடைய வார்த்தை. அதை அவன் ஆண்டவர் செய்தார். அவன் ஒரு பெரிய ஜாதியாக இருந்தான் என்பதிலே, பெரிய ஜன இனமாக இருந்தான் என்பதிலே நமக்கு எந்த ஒரு சந்தேகம் நமக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்துல அவன் ஒரு பெரிய இனமாக இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த தவறுகள், அந்த இடத்தினுடைய தவறுகள், அந்த இனம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்ட செயல்பாடுகள்னாலே அந்த இனம் பின்காலத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இனம் வந்து கடவுளை பிள்ளைகளுக்கு எதிராக நடைபெற்ற செயல்பாடுகளை செய்த போது அந்த இனம் வந்து கடவுள் தண்டித்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வேதத்துல நமக்கு ஆதாரம் இருக்கு. பாருங்க, சங்கீத புஸ்தகம் 83 அங்க சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை வைக்கிறார் கடவுள்கிட்ட. என்ன ஜெபம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்கள் அதை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அப்ப அங்கே வளர்ந்ததான இஸ்மாவேலுடைய பெரிய ஜாதி கூட்டம் மாத்திரமல்ல, அன்றைக்கு அங்கே வாழ்ந்த பல இனத்த மக்கள் இனிமேல் இஸ்ரவேல் என்கிற ஒரு இனம் இல்லாதபடி அழித்து போடுவோம், அவர்களை நாங்கள் நிர்மூலமாக்குவோம் என்று சொல்லி அன்னைக்கு அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். குதிங்கால தூக்குனாங்க. பெரும்பகுதியான மக்கள் யாரெல்லாம் சொல்லி ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறாங்க. இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து
உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலனமானார்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரில் அழிக்கப்பட்டு நிலத்துக்கும் எருவாய் போன சிசெரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும். இங்க அழகா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்புறாங்க. அப்ப இத்தனை ஜனங்க அங்க இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு ஜனக்கூட்டம், இவ்வளவு இனங்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பும்போது எப்படி எழும்புனாங்களாம்? இஸ்ரவேலை இனி இல்லாது ஒழித்து போடுவோம், இஸ்ரவேல் என்கிற ஒரு இனத்தை நாங்கள் அழித்து போடுவோம் அப்படின்னு எழும்பின பொழுது அப்ப அங்க என்ன ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இத்தனை இனங்கள் எழும்புகிறது, இனி இவைகள் ஒரு ஜாதியாக இல்லாதபடி நீர் அவங்களை அழிச்சிடும். அவங்க எங்களை பார்த்து என்ன சொல்லி வராங்களோ அது மாதிரி நீங்க அவங்கள செய்யுங்க அப்படின்னு நாங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு இனம் இருக்கா அப்படிங்கிறதே இல்லாம, அடையாளம் இல்லாம போகட்டும். பல இனங்கள் அப்படி இல்லாம போயிருக்கு. அதுக்கு பிறகு அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு அடையாளங்களை இழந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறத பாக்குறோம். ஏன்னா எங்களை பார்த்து அவங்க வராங்க. இந்த மாதிரி ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் சபிக்கிறவனை சபிப்பேன். அப்ப இன்னைக்கு இந்த ஜனங்கள் இஸ்ரவேலை அவருடைய இனம் என்பது, இஸ்ரவேல் இனம் என்பது இல்லாது ஒழித்து போடுவேன் என்று சொல்லி எழும்பின போதுதான் சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தையில ஜெபிக்கிறாங்க. அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எங்களை இல்லாது நிர்மூலமாக்கும்படியாக எத்தனை பண்ணுகிறார்கள், ஆலோசனை பண்ணுகிறார்கள். இவர்களை நீர் அப்படி செய்துவிடும், இவர்களுடைய பெயர் சொல்லப்படாது போவதாக அப்படிங்கிறத அங்க வேதத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் நமக்கு சில விஷயங்கள், இஸ்மாவேல் எங்கிருந்தெல்லாம் மாற்றப்பட்டிருக்குது, இஸ்மாவேலுடைய இனம் எப்படியெல்லாம் வேற இனத்து கூட கலந்துருக்குங்கிறதையும் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கானே. அது மாதிரி பெரிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், சிம்பிளா நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. ஆனால் ஒண்ணு மட்டும் நம்ம சொல்ல முடியும், இந்த விஷயத்துல நான் முடிவாக இந்த விஷயம் நம்ம அடுத்ததுலயும் நம்ம பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் குறிப்பா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, இஸ்மாவேல் என்பவர் அவர் துஷ்ட மனுஷனா இருப்பாரு அப்படின்னு சொன்ன அந்த மொழி டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கிட்டு நம்ம அவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கோம் இது வரைக்குமே. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, இஸ்மாவேலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முரட்டு மனிதனாக இருந்தார், வைல்ட் ஆஷாக இருந்தார். அவர் ஒரு முரட்டு மனிதனாக இருந்தார், ஒரு வில் வித்தையில் வல்லவனாக இருந்தார், வனாந்தரத்திலே வளர்ந்தார். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்திருக்கிறார். இஸ்மாவேல் என்கிற ஒரு அருமையான ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். வேதம் நமக்கு அருமையான ஒரு முற்பிதாவை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அவர் நம்முடைய முற்பிதாவாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை தான் நம்ம பார்க்கிறோம். அவர் தன் தகப்பன் மரித்த உடனே ஓடி தன் தகப்பனுடைய மரணத்துக்கு வருகிறார். ஒருவேளை சொல்லப்போனால் அவர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். என்னன்னா, உண்மையாலுமே சொல்லப்போன ஆண்டவருடைய கட்டளைப்படி ஆண்டவர் ஆகாரை பிரித்து விட்டுருன்னு சொன்னபோது ஆபிரகாம் அதை ஒன்றுமே இல்லாமல் அவங்கள கொடுத்து அனுப்பிச்சார், துருத்தி தண்ணீரோடு அனுப்பிவிட்டார். உண்மையாலுமே இஸ்மாவேல் எவ்வளவு நல்லவர், தேவனுக்கு பயந்தவர் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, தன் தகப்பனுடைய மரணத்துக்கு அவர் விடுகிறார். சாதாரணமா நம்ம இயற்கையாகவே நம்ம குணத்தை யோசிப்பாரு. என் தாயை இவ்வளவு ஒரு நடுத்தருவில் அனுப்பிச்சவர் எப்படி இப்படி மரிச்சா செத்துட்டு போறாருன்னு அவர் நினைக்கல. அவர் கர்த்தர் அவர் கூட இருந்தபடினாலே, தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் ஓடி தன்னுடைய தகப்பன் மரித்த உடனே அந்த செய்தி, ஏன்னா பக்கத்துல தான் இருந்திருக்கிறாரு, ரொம்ப தூரத்துல ஒரு 1000-2000 கிலோமீட்டர்ல இருந்திருந்தா அவருக்கு அந்த செய்தி போயிருக்காரு. அவர் சுற்றி இருந்த பகுதியில் அவங்க வாழ்ந்ததுனாலதான் உடனே செய்தி வருகிறது. அவர் ஓடி தன் தகப்பனுடைய மரணத்துக்கு போகிறார். அங்கே இஸ்மாவேலும் ஈசாக்கும் சேர்ந்துதான் அந்த அடக்க ஆராதனைகளை செய்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப அவ்வளவு ஒரு நல்ல மனிதனை, அவருடைய வாழ்க்கையில மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை, கர்த்தருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டவராக, ஒருவேளை கடவுள் சொல்லி இருந்தாருன்னா அதை என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்ல புரிந்து கொண்ட ஒரு மனிதனாகத்தான் நம்ம இஸ்மாவேலை பார்க்கிறோம். அதனால அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனால் நம்ம தவறாக இது வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறோம். சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு நேரம் ஓடுகிறதுனால நான் அடுத்த வாரத்தில் நம்ம அந்த இனம் என்ன ஆச்சு, அந்த இனத்தினுடைய காரியங்கள் என்ன, அதை குறித்து நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். ஆனால் போன வாரம் நிகழ்ச்சி நமக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருந்தது. ஒரு சிலருடைய இருதயம் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிற இருதயங்கள், நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு 1000 பேரில் 1-2 பேர் அப்படி இருப்பதனால நமக்கு கவலையும் இல்லை. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக ஆகார் ஒரு எகிப்திய பெண், இஸ்மவேலுடைய மனைவி ஒரு எகிப்திய பெண்,
வரலாற்று சான்றுகள் சொல்லுகிறது போல அதற்கு பின்பு அரபி என்ற ஒரு மொழியையே இஸ்மவேல் நடுவில் தான் கற்றிருக்கிறார் என்றையும் நீங்கள் சுட்டி காமிச்சிங்க. ரொம்ப அற்புதமான இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து எதுவுமே எங்கேயோ ஒரு இல்லாத ஒன்றை எடுத்து கொண்டு வந்து நம்ம பேசலை. அதை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சரி, ஏன்னா அநேக அறிஞர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டோம். அது நினைக்கும் போதும் நம்ம ஆணுக்கு அதிகமாக நம்ம நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரிண்ணே, தொடர்ந்து போன வாரம் நம்ம எதில் விட்டோம் அப்படின்னா, அவருடைய நல்ல குணம், தகப்பனுடைய அடக்க ஆராதனைக்கு இஸ்மவேலும் ஈசாக்கும் இணைந்து தான் அதை செய்கிறார்கள். ஸோ அது ஒரு நல்ல குணம். துஷ்டன் அப்படின்ற வார்த்தை கூட ஒரு வைல்ட் ஆஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம கவனித்தோம். அப்படியே ஈப்ரு மொழியாக்கமும் அதை தான் சொல்லுகிறது. ஒரு வனசஞ்சாரி, ஒரு வனத்திலே சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், அப்படி தான் சொல்லுகிறது. தொடர்ந்து பேசுங்கண்ணே. அண்ணே, நீங்கள் சொன்னது சிலர் வந்து ஏற்றுக்கொள்றது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். வசனம் சொல்லுது, சத்தியத்தை சொல்லுறதுனால நான் சத்ருவானேன் அப்படின்னு சொல்லுது. சில நேரங்களில் நமக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை சத்தியத்தை சொல்லும்போது சிலருக்கு சில மைண்ட் செட்டப்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து அவங்க மாறுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. நீங்கள் அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு உண்மையாலுமே வேதத்தின்படி பார்க்கும் பொழுது சரியான ஒரு உபதேசம் அல்லது சரியான ஒரு வசனத்தின்படி வரும் பொழுது அந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளும்போது நம்மை திருத்தி கொள்ள வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளோ பாரம்பரியமாக சில எண்ணங்களை வைச்சிருந்தாலும் வசனம் நம்மை வந்து அடையும் பொழுது, வார்த்தை இப்படி தான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்மை திருத்தி கொண்டு நம்முடைய நம்பிக்கைகள், அது நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வது தான் சரியான ஒரு நம்பிக்கையாக இருக்குமோ ஒழிய, இல்லை நான் இப்படி தான் நம்பினேன் அதனால் அது சரி அப்படின்னு சொன்னோம்னா அது வேதத்துக்கு ஒத்த நம்பிக்கை அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம ஏற்கனவே பேசினோம். ரொம்ப யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியமாய் வளர்க்கப்பட்டவர், ஒரு பரிசேயன், இப்படி பல கேட்டகரி அவருக்கு இருக்குது. பல அடைமொழிகள் அவளுக்கு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ரோமன், இப்படிப்பட்ட பல அடைமொழிகள் இருந்த போதும் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, இயேசு கிறிஸ்துடைய அந்த வல்லமையை, அவருடைய அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே என்கவுண்டர், சந்திப்பு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவருடைய டோட்டல் சேஞ்ச். அதுக்கு முன்னாடி அவர் யூத மார்க்கத்துக்கு எவ்வளோ வைராக்கியமாக இருந்தாரோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்து மூலமாக அவருக்கு ரட்சிப்புக்காக அவர் வைராக்கியம், சத்தியத்துக்காக காண்பிக்கப்பட்ட சப்மிஷன். அவ்வளவுதான். இதைத்தான் நம்ம இன்னைக்கு இது பண்றோம். அதனால நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கவலையே கிடையாது. இதை கேட்குறாங்க, இதை வந்து எதிர்க்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய எதிர்ப்பையும் சந்திப்பதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி விட்டார். அதனால வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயங்கள், அதை பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது போல அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம்ண்ணே. ஏன்னா இஸ்மாவேலை குறித்து வேதம் என்ன சொல்லுது? 25:9 ரொம்ப நல்லா இருக்குண்ணே அந்த வசனத்தை. அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பெரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். 7வது வசனத்தையும் வாசித்தரேன். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். 8வது வசனம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோட சேர்க்கப்பட்டான். ஸோ அப்போ அந்த அடக்கம் எப்படி நடந்திருக்கு? இஸ்மவேல் ரொம்ப அற்புதமான ஒரு அடக்க ஆராதனை நிகழ்ச்சி. ஏன்னா அவருடைய மகன்கள் ஈசாக்கும் இஸ்மவேலும் இணைந்துதான் அந்த அடக்க ஆராதனையை செய்தார்கள். சொல்லி வேதம் சொன்னாங்க. 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருந்தா வந்திருக்க முடியாது. இந்த கால கம்யூனிகேஷன் கிடையாது. இன்னைக்கே வந்து 1500-2000 கிலோமீட்டர் வான்வெளி தூரத்திலேயே நீங்க ஒருவேளை காட்டு வழி பாதை எவ்வளவு இருந்திருக்கும் தெரியாது. அடக்கம் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கே வந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து அடக்க ஆராதனை கலந்து கொள்றதுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனா இன்னையிலிருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒருவர் இருந்திருந்தா நிச்சயமா வந்து இந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்க முடியாது. கொஞ்சம் லாஜிக்கா சிந்திச்சு பார்த்தா கூட நடைமுறை சாத்தியங்கள் அல்ல. கண்டிப்பா அதை நம்ம பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தெளிவா தெரியுது, இவர் அரபு தேசங்களுக்கு எங்கேயும் போகல. இஸ்ரவேலையும் அதை சுற்றி இருந்த பகுதிகளையும், எகிப்தினுடைய வனாந்திர பகுதிகளில் தான் அவர் வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, அப்போ அதுலேருந்து நம்ம புரிந்து கொள்றோம் அவர் வந்து எங்கேயும் வெளியெல்லாம் போகலை. ஒருவேளை ஆகாருக்கு தேவன் காண்பித்த ஊற்று என்பது கூட அந்த வனாந்திர பகுதியில் தான் இருந்திருக்கு. இது எங்கேயோ 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊத்து அல்ல. இது அங்கே எகிப்துக்கு பக்கத்துல இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்த ஒரு ஊற்று தான். அந்த ஊற்றை குறித்து இது வந்து பல காலம் இருக்கும் அப்படின்லாம் பைபிள் சொல்லலை. நம்மளா வந்து எதையும் அப்படி சொல்ல முடியாது. சரி, இப்போ நம்ம முக்கியமா வந்து அந்த இஸ்மாவேலுடைய அடுத்த காரியங்களை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது, இந்த இஸ்மாவேல் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்மாவேலுடைய இனம் ஒரு பெரிய ஜாதியா மாறுச்சு அப்படிங்கிறத எங்க பார்க்கலாம்னா, முதல்லயே, அதாவது
அவனுடைய நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அவனுடைய இதுக்கு பிறகு 12 பிரபுக்களாக மாறினாங்க. அவங்க ஒரு பெரிய ஜாதியா மாறி இருக்கிறாங்க. பற்பல ஜாதிகளாக சந்ததிகளாக அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா பின்னாடி இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல மற்ற இனத்தவர்களோடு கூட கலந்துருக்கிறாங்க. அவங்க அதாவது இனங்களோட கலப்பது என்பது அந்த இனம் இல்லாம போகுதுன்னு இல்லை, அது இன்னும் பெருகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப குறிப்பாக இந்த இஸ்மாவேலர்களுக்கு மீதியானியர்கள் என்ற பெயரும் அடிஷனலா பைபிள்ல சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா இந்த மீதியான் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தா இவங்க ஆபிரகாமுடைய இன்னொரு மனைவி கேத்துரால் அப்படிங்கிற மனைவியுடைய ஒரு மகன் தான் இந்த மீதியான். இந்த மீதியானுடைய சந்ததியும் ஒரு சந்ததியாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த இஸ்மாவேலுடைய சந்ததிக்கு மீதியானுடைய சந்ததி அல்லது மீதியானுடைய கூட்டம் அப்படின்னு ஒரு பேரை சைமல்டேனியஸா பார்க்கிறோம். இப்ப இது எதனால வந்தது அப்படிங்கிறது நேரடியா வேதத்துல இல்லை. நாம புரிந்து கொள்வதாக இருந்தால் இது நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள்ல ஒரு இனம் இன்னொரு இடத்தோட இணையும் பொழுது அந்த கலப்பு இனங்களுக்கு நம்ம இந்த பேரை 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது உண்டு. இது இன்னைக்கு நடைமுறையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரிதான் இங்க ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவங்களை இஸ்மாவேல்னு சொல்லுவாரு, மீதியான்னு சொல்லுவாரு. மீதியான் கூட்டம் தனியா இருக்கு, அவங்க தனி ஜனங்கள். இந்த கூட்டத்தை சொல்லும்போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா இவர்கள் இஸ்மாவேலர்கள், இவர்கள் மீதியானியர்கள் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணியே சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லும்போது நாம் இந்தியர்கள், நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்ல பார்ப்பீங்க நிறைய இடத்துல. அப்ப நீ தமிழனா இந்தியனா? ஆமா தமிழன், நான் இந்தியன். அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இந்தியா என்பது ஒரு அகண்ட பகுதி, அந்த நாட்டிலே நம்ம வாழ்கிறோம். ஆனால் நான் என் மொழி அடிப்படையில நான் ஒரு தமிழனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இது மாதிரி இந்த இடத்துல மீதியான் அப்படிங்கிறது வேற ஒரு சந்ததி, அது தனி ஒரு சந்ததியாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இஸ்மாவேலை குறிக்கும் போது மட்டும் அது மீதியானிய கூட்டம், அது இஸ்மாவேல் கூட்டம்னு சொல்றப்பது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 37ஆம் அத்தியாயத்துடைய 25ஆம் வசனம், 37, 27, 37, 28, 39, 1 இந்த பகுதிகள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது இங்கே யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு குழியிலே போடப்பட்டு அவன் தூக்கி எடுக்கப்பட்ட பொழுது அவன் முதலாவது அங்க சொல்லப்படும் பொழுது கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மாவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு வந்தார்கள். 37, 27 அவனை இந்த இஸ்மாவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய மாம்சமா இருக்கிறான் என்று சொல்லி சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அடுத்து 28 வாசிக்கிறோம், அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது 27 இஸ்மவேலனும் 28 மீதியானியர் கடந்து போகிற போது அந்த வசனமே சொல்லுது பாருங்க, அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து எடுத்து அவனை இஸ்மாவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். மீதியானியர் வர்த்தக கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த வர்த்தக கூட்டம் யாருன்னு சொல்லுது? இஸ்மாவேலன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த மீதியானிய கூட்டத்திலே கலந்த இஸ்மாவேல இனத்தை தான் நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த இஸ்மாவேல் இனம் ஆல்ரெடி மீதியானியர்களோடு கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இப்ப ஏசாவை குறித்து வாசிக்கும் பொழுது ஏசா இந்த இஸ்மாவேலுடைய மகளை திருமணம் பண்ணினார். அவர் ஏதோமியர்களுடைய கூட்டமாக இருக்கிறார். அவரை குறித்து வாசிக்கும், அவருடைய சந்ததி ஏதோமியர்கள் அப்படின்னு அது ஒரு சந்ததியா பிரிஞ்சு போறது பாக்குறோம். இப்போ இந்த இடத்துல தெளிவா நம்ம வாசிக்கிறோம். அடுத்து 39:1 வாசிக்கும் பொழுது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதி ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். வேதம் சொல்லுது அவர்கள் மீதியானியர்கள் அவரிடத்துல விற்றார்கள்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரே சந்ததிக்கான 2 பெயர்களை திரும்ப 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 வார்த்தைகள்ல சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அப்போ இது மட்டுமே நமக்கு ஆதாரமா நான் சொல்லலை, இன்னொரு தெளிவான ஆதாரம் கூட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8வது அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம், 25ஆம் வசனம், 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 8:24 பாருங்க. பின்பு கிதியோன் அவரை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராயிருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. போதும். இப்போ இவர்கள் எந்த ஜாதியை கொள்ளையிட்டார்கள் அல்லது இந்த ஜாதியை வெற்றி கொண்டார்கள்னு பார்க்கும்போது இவர்கள் மீதியானியர்களை ஜெயித்தார்கள் சொல்லி வேதவசனம் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அடிச்சது மீதியானியர்களை, மீதியானியர்களை தான் அவர்கள் வெற்றி கொண்டார்கள்ன்றது வேதவசனம் தெளிவா சொல்லுது. ஆனா வசனம் இங்க என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, அவர்கள் இஸ்மாவேலர்களாக இருந்தார்கள். மீதியானியர்கள் தான், ஆனா அவர்கள் இஸ்மவேலர்கள்.
எப்படி அப்ப 2 பேரும் ஒரே ஜாதிக்கு வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இவர்கள் பின்னாட்களே கலந்த ஒரு கலப்பினமாக பெண் கொடுத்து பண்ண எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கலப்பினமாக வாழ்ந்ததுனாலதான் இவங்களுக்குள்ள வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்கிறத பாக்குறோம். இந்த ஒரிஜினல் மேதியான வந்து ஆண்டவர் முழுமையாக அழிச்சு போட்டார். எப்படி அதுதான் வந்து சங்கீதத்துல வாசிச்சோம். எங்க அழிச்சார் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. என்னாகும் புஸ்தகத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மீதியானுடைய சந்ததிகளும் அங்க கருவறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் தேவனுடைய சந்ததிக்கு விரோதமாக எழுந்தபடினால் அவர்களை அந்த ஜாதி அந்த இனத்தை இல்லாதபடிக்கு கடவுள் வந்து தண்டிச்சார் அப்படின்னு சொல்லி பாரிக்கிறோம். ஆனால் இந்த இடத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாக இங்கே மீதியானியர்களாகிய இஸ்மவேலர்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறத பாக்குறோம். இப்போ வேதாகமத்துல வந்து அரபியர்களை குறிச்சு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அரபியர்களை குறிச்சு தனியா வேதம் சொல்லுகிறது. அரபியர்கள் பத்தி பாத்தீங்கன்னா சாலமோனுடைய ஆட்சி காலத்துல அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு கப்பம் கட்டுகிறவர்களாக இந்த அரபியர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்ப அரபியர்கள் பிற்காலத்துல இஸ்மாவேலர்கள் கூட இணைஞ்சிருக்கலாம், இணையாம இருக்கலாம். இந்த விஷயத்தை பற்றி வேதம் நமக்கு சொல்லல. ஆனா இஸ்மாவேலர்கள் அரபுக்கு போனதாக வேதத்தில் இல்ல. ஆனா மேபி பிற்காலத்திலே அவருடைய சந்ததிகள் போயிருக்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள் பைபிள் சொல்லல. ஒருவேளை நடைமுறையில இருந்திருக்கலாம். அந்த பகுதிகளை வாழ்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா பரவி, ஏன்னா அவனுடைய ஜாதி பெருத்திருக்கு, பற்பல ஜாதியா பிரிஞ்சிருக்கு. அப்ப அவர்கள் மீதியானியர்கள் இருந்திருக்காங்க. அவங்க போயிருக்கலாம், போகாம இருக்கலாம். அதை பத்தி நம்ம வேதத்துல சொல்லப்படல. ஆனா குறிப்பா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எசேக்கியேல் 27:21 நம்ம வாசிக்கிறோம். அங்கே அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளைக்கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். இங்க அரபியரையும் சொல்லப்பட்டிருக்கு, இங்க கேதாரின் சகல பிரபுக்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாக்குறோம். இப்ப அங்க அரபியர்கள் இருக்கிறாங்க, இவர்கள் அங்க வந்து கேதாரின் பிரபுக்கள் இருக்காங்க. இங்க ரெண்டு ஒரு கூட்டத்தை நம்ம இங்க பாக்குறோம். அடுத்தது இந்த வசனம் பாத்தீங்கன்னா கேதாரை பற்றி சொல்லு. இந்த கேதார் யாருன்னு நம்ம வாசிச்சோம்னா நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அந்த இஸ்மாவேலுடைய சந்ததியில மகன்கள்ல கேதார் வந்து ஒரு மகன், நெபயோத் ஒரு மகன். 2 மகன்களை குறித்து இரண்டாவது மகன் அது. ஆமா, நெபயோத்தை குறித்து வாசிக்கிறோம். அப்ப இவர்கள் ஒரு சந்ததியாக பிரிஞ்சு போனதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 60ஆம் அதிகாரத்துல இந்த கேதாரை குறித்தும் நெபயோத்தை குறித்தும் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார், இஸ்மாவேலுடைய அந்த சந்ததியில வந்த கேதாரும் அவனுடைய அந்த சந்ததிகள், அந்த கேதார் வந்து ஒரு காலத்துல வாழ்ந்தவர், இப்ப இல்ல, இந்த 100% இல்ல, அவருடைய சந்ததி வாழ்ந்துகிட்டு இருக்கு. பெரிய ஜாதியா மாறிட்டாங்க, 12 பிரபுக்களா மாறிட்டாங்க, பல இடத்துல கலந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து கேதாருடைய ஒரு பெரிய ஜாதி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கேதாரையும் நெபயோத்தையும் குறித்து சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் உன்னிடத்திலே சேவிப்பார்கள், இவர்களுடைய ஆடுகள் உன்னுடைய மந்தையிலே சேர்த்தப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவங்க வெல்த், ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகுது, அவர்கள் கிட்ட இருக்கிற அந்த செல்வங்கள் செல்வாக்கு உனக்கு வரப்போகிறது அப்படிங்கறத ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு விஷயம். இதைத்தான் ஏற்கனவே நம்ம சங்கீத புஸ்தகங்களை வாசிச்சோம். இந்த சமகாலத்துல நடைபெற்ற ஒரு விஷயம் தான் அங்க சங்கீத புஸ்தகத்துல வாசிச்சோம். அவர்கள் எல்லாரும் ஏக மனதாய் இவர்களுக்கு எதிராக கூடி ஆலோசனை பண்ணினார்கள், என்ன இஸ்ரவேலை நிர்மூலமாக்க வேண்டும் என்று. அப்போ ஜெபம் என்ன ஏறெடுக்கப்படுது, ஆண்டவரே அவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய நினைச்சாங்களோ நீர் அவர்களுக்கு செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்த்தோம். இங்க ஆண்டவர் சொல்ற அதை வாக்கு பண்ணுகிறார். இது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அத்தியாயத்துடைய 9 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். அந்த இடத்துல திரும்ப சொல்லுறார், உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனைகளை கொண்டு வரும்படிக்கும் அவருடைய ராஜாக்களை அழைத்து விடும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். ஆண்டவர் இங்க தெளிவா சொல்லிட்டாரு, அந்த கேதாரனுடைய வெல்த், கேதாரனுடைய ஆடுகள், நெபயோத்தினுடைய கடாக்கள் உன்னிடத்துல வந்து உன்னிடத்து வரணும், அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிக்கணும். அப்படி செய்யலைன்னா, உங்ககிட்ட வரலன்னா அந்த ஜாதிகள் அந்த இனங்கள் அழிக்கப்படும்.
தெளிவா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இங்க வந்து அரபு மிக்ஸ் ஆன மாதிரியே இல்லை. இப்போ இது வரைக்கும் தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அங்கே கேதார் இருக்கிறார், அங்கே நெபயோத் இருக்கிறார், அங்கே அரபிகள் இருக்கிறாங்க, அங்கே இஸ்மாவேலுடைய கூட்டம் என்று சொல்லப்படுகிறதான இந்த கூட்டம் மீதியானியர்களோட மிக்ஸ் ஆகிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல விஷயங்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அவர்கள் உன்னிடத்துல வருவாங்க, உன்னை சேவிப்பாங்க. அப்படி சேவிக்கலைன்னா அந்த ஜாதியை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அற்புதமாக வேதத்தில் தெளிவுபடுத்திருக்கிறார். என்னன்னு பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 28 பாருங்களேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முறியடிக்கும் கேதாரையும் காத்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழுப்பி கேதாருக்கு விரோதமாக போய் கீழ்திசை புத்திரரை பாழாக்குங்கள். அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்களுடைய மந்தைகளையும் வாங்கி அவர்களுடைய திரைகளையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஆர்ப்பரியுங்கள். காத்சோரின் குடிகளே, ஓடி தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்திலே ஒதுங்கி பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக உபாயங்களை சிந்தித்திருக்கிறான். அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பால்களும் இல்லை. அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையும் அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் சூறையும் ஆகும். நான் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்திர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்துக்கு சிதறடித்துவிட்டு அதனுடைய சகல பக்கங்களுமிருந்து அவர்களுக்கு ஆபத்தை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்க கேதாருக்கு விரோதமாகவும் பாபிலோனுடைய ராஜாவை எழும்பி வர பண்ணுகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை நம்ம இங்க வாசிக்கிறோம். இங்க தேவன் அந்த ஜாதிகளை சிதறடித்திருக்கிறார். ஏசாயா 60 சொன்னதை இங்க ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். பாபிலோன் மூலமா நேபுகாத் நேச்சர் மூலமாக செயல்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம அறிய முடிகிறது. அது மாத்திரம் இல்ல, எரேமியா 49:33 ஆத்சேர் வலு சர்பங்கள் தாபரமாகி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும், ஒருவனும் அங்கே குடியிருப்பதும் இல்லை, ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்கியிருப்பதும் இல்லை என்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அதுக்கு பிறகு அந்த பகுதிகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, பல ஜாதிகளோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அதுக்கு பிறகு தனிப்பட்ட ஒரு இஸ்மாவேல் சந்ததி அப்படிங்கிறத அதுக்கு பிறகு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியும். இந்த கேதாருடைய தனிப்பட்ட சந்ததி அப்படிங்கிறத நம்ம எங்கேயுமே பார்க்க முடியும். இவர்கள் எல்லா இடத்துலையும் கலந்தாங்க. ஒருவேளை அவர்கள் அரபி கூட கலந்துருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற பல ஜனங்கள், ஜாதி ஜனங்கள், பெலிஸ்தியர்கள் கூட கலந்திருக்கலாம், அங்கே இருக்கிற மற்ற ஜனங்கள் கூட கலந்திருக்கலாம். பிற்காலத்தில் அவர்கள் யார் என்று அடையாளம் காட்டப்பட முடியாத அளவுக்கு அவர்கள் சிதறி போனார்கள் அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அவங்க எல்லா இனங்கள் கூட இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அப்படிதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அரபியை பற்றி இப்போ அரபி மொழியை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபோத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்மிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்துக்கு அமைந்தவரும் கிரேத்தாரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்றார்கள். பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு இது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படும் அந்த மேல் வீட்டு அறையிலே 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கின பொழுது அவர்கள் அரபி மொழியிலும் பேசினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தபோது அங்கே வந்திருந்ததான எல்லா ஜனங்களுடைய பாஷையிலும் பேசப்பட்டது, அங்கே அரபி மொழியிலும் பேசப்பட்டிருக்கிறது. அப்போ அரபி மொழி என்பது வேதாகமும் நமக்கு ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மொழியாகத்தான் அது இருந்திருக்கு. ஒருவேளை அது எழுத்திலே சீரமைந்த மொழியாக இல்லாட்டியும் அது ஒரு பேச்சு மொழியா அன்றைக்கு இருந்திருக்கிறது. அது நம்முடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பல அரேபியர்கள் அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்துக்கத்தான் செய்திருக்கிறார்கள்.
அதை பத்தி முன்பாகவே, ஏன்னா அதான் சொன்னேன், சாலமோனுடைய ஆளுகையில தான் முதலா நம்ம வாசிக்கிறோம். அங்கே அரேபிய தேசத்தார் வந்து சாலமோனுக்கு கப்பம் கட்டினார்கள், அவனுக்கு வந்து நல்ல வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப இந்த அரபியர்கள் பிற்காலத்திலே அவர்கள் வேறு மத நம்பிக்கைகளோடு கூட அவர்கள் வளர்ந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற இஸ்மாவேல் சந்ததி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நமக்கு தெளிவா சொல்லுது. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இஸ்மாவேல் ஆபிரகாமுடைய மகனாக இருந்தார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஈசாக்கு தான். ஏன்னு சொன்னால் ஈசாக்கின் மூலமாக வருகிற சந்ததியில தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், அவருடைய வார்த்தையானவர் இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டம் இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்மாவேலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர். அவரை குறித்து வேதம் எந்த ஒரு தவறான காரியத்தையும் அங்க சொல்லல. அவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர். அவருடைய தாய் வந்து அவருக்காக திறக்கப்பட்ட அந்த நீரூற்றை குறித்து பார்க்கும் பொழுதும் அந்த இடத்துல நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களாகத்தான் அவர்களை நம்ம வேதம் நமக்கு சித்தரிக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்த போல ஒரு வனாந்தரத்திலே குடியிருந்த பொழுதும் கர்த்தர் அந்த பிள்ளையோடு கூட இருந்தார், அவர் வில் வித்தையில் வல்லவனாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப வனாந்தர பகுதியில் அவர் குடியிருந்தவர், நல்ல வில் வித்தையிலே வல்லவராக இருந்தவர். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது தகப்பன் மரித்த பொழுது, ஒருவேளை தகப்பன் தன்னுடைய குடும்பத்துக்கு அல்லது தன் தாய்க்கு செய்தது ஒரு நியாயமான காரியமாக இல்லை என்ற அந்த உணர்வு இருந்திருந்தா கூட அதையும் மன்னித்து, சரியாக சொல்ல போனா அதையும் மன்னித்து, ஒருவேளை தேவன் அதை சொல்லி இருக்கிறபடினாலதான் என் தகப்பன் அதை செய்தார் அப்படிங்கிறனால அதை உணர்ந்தவராகத்தான் அவர் தன்னுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு போய் அவருடைய அடக்கத்துல அவர் தன்னுடைய சகோதரனோடு கூட இணைந்து இருந்திருக்கிறார் என்பதை நம்ம வேதத்துல இருந்து வாசிக்க முடிகிறது. அப்ப நம்ம ஒரு வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எங்கேயோ இருக்கிற காரியங்களுக்கு நம்ம இணையாக கூடாது. இணை செய்யும் பொழுது அது தவறான ஒரு கருத்து புரிதலை கொண்டு வந்துடும். இப்ப வேதம் சொல்லுகிற இஸ்மாவேலும் அவருடைய சந்ததியும் ஆரம்ப காலங்களில் அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரோடு கூட இருந்தவர்கள். பிற்காலத்துல அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமான காரியங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஜாதிகள் பின்பு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் பெரிய ஜாதியா மாறி இருக்கிறாங்க. எண்ணி முடியாத அளவுக்கு அவங்க பெரிய கூட்டமா இருந்திருக்கிறாங்க. பிற்காலங்களிலே 1000 வருஷத்துக்கு பிறகு பாருங்க, அவங்க வந்து அவருடைய நிலைமை வந்து மாறுது. அவங்க வந்து இஸ்ரவேலுக்கு எதிராக கிளம்புறாங்க, இஸ்ரவேலை அழித்து விடும்படி கிளம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தேவன் அந்த தனி இனமாக இல்லாதபடிக்கு அவங்கள வந்து நிர்மூலமாக்குகிறார் அப்படிங்கிற வசனத்தை தீர்க்கதரிசிகள் வார்த்தையின்படி பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சர் மூலமாக அந்த செயல்பாடுகள் கேதாரையும் மற்ற ஜனங்களையும் அவர் வந்து இது பண்ணுகிறார் அப்படிங்கிறத வேதத்தை நம்ம தெளிவா புரிகிறோம். இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கும் நிறைய பேர் வசனத்தை வந்து சரியா அதனுடைய பின்னணியை அறியாம பேசுறதுனால இவ்வளவுக்கும் ரீசன். இப்போ நிறைய பேர் வந்து புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து பொதுவா வேதத்தை அறிந்தவங்க பிரசங்கிக்கிறவங்களே தவறா புரிஞ்சுட்டு இன்னைக்கு பேசுற ஒரு காரியம், வைக்கிற ஒரு வாதம் என்னன்னா, கலாத்திய 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற சில வசனங்கள்னே. அது என்னன்னு சொன்னா 25வது வசனம், ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை, அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே, மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாரிடத்துக்கும் தாயானவள். இதை குறித்து படிக்கிறோம். ஸோ அப்போ ஆகாரை குறித்து படிக்கும்போது பற்றி ஆகாரம் இருக்குது, அது அடிமைத்தன பெண் அரபு தேசத்துக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இதையும் நம்ம வேலைக்கு தான் நல்லது. இது எதுக்கு சொல்லப்பட்டதுன்றது, இந்த வசனத்தையே நம்ம வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்கு சொன்னாரோ அதை மறந்துட்டு நம்ம வந்து ஒரு வேற ஒரு விதமாக நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். இப்போ என்ன பொதுவாக என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த அரபு தேசத்துல இருந்த அரபிகள் தான் வந்து அடிமை பெண் ஆகாருடைய பிள்ளைகள், நாமெல்லாம் எருசலேமில் இருக்கிற தாயார் சாராளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சாதாரணமா கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை சொன்னபோது அவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கறது தெளிவா புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் யார சொல்றாரு, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகர், அவர் தான் உலக இரட்சகர், என்னுடைய பாவங்களுக்காக வந்த பலியானவர் அப்படின்னு சொல்லி நம்பின ஆவிக்குரிய மக்களை பார்த்து சொல்லுகிறார், நாமெல்லாம் மேலான எருசலேம் வந்து நம்முடைய தாயாளவர், அது வந்து சாராளுக்கு உதாரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ, அவருக்கு விரோதமாக இருந்தார்களோ, அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளலையோ,
அவங்கள தான் அரபு தேசத்துல இருக்கிற அந்த சீனாய் மலை ஆகிய அந்த ஆகாருடைய பிள்ளைகளாக ஒப்பிடுகிறார். அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு அவர்களோடு கூட வாழ்ந்த யூதர்கள் இன்க்ளூடிங் அன்னைக்கு இருந்த மக்களை தான், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை தான் அன்றைக்கு அவர் சொல்றார் அவர் அடிமைத்தன ஆகாருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஞான அர்த்தமா அவர் சொன்னார். அவரே சொல்றாரு ஞான அர்த்தமா, ஒரு ஆன்மீக அர்த்தமா நான் சொல்றேன். நாமெல்லாம் சாராளுடைய வாக்குத்தத்த சாராளுடைய பிள்ளைகள், நாம சுவாதீன எருசலேம் 28 சொல்றாரு பாருங்க, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதுதான் இதான் நம்ம இன்னைக்கு இந்த நேரம் பேசணும். அப்போ நாம எல்லாரும் யார சொல்றாருன்னா ரட்சிக்கப்பட்டவர்களை, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை சொல்றாரு. அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத யூதர்களையும் சேர்த்துதான் சொல்றாரு. இவர்களெல்லாம் ஞான அர்த்தமாய் அடிமைத்தன ஆகாராக, அதாவது அரபி தேசத்துல சீனாய் மலைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஞான அர்த்தமா தான் சொல்றாரு ஒழிய எழுத்தின் பிரகாரமா இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் நம்ம எல்லாமே சுயாதீன எருசலேம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுக்கு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே அவர்கள் அடிமைத்தனத்துல தான் இருக்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சுவாதீன எருசலேம், மேலான எருசலேமை பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சுவாதீன எருசலேமுடைய பிள்ளைகள். கண்டிப்பா அதை நம்ம தெளிவாக வேதம் நம்ம கற்றுக் கொடுக்க, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். அப்ப எழுத்தின் பிரகாரமா அன்னைக்கு சொன்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு வேற காரியங்களோடு கூட நம்ம ஒப்பிட்டோம்னா அது தவறான, வேதத்தை தவறாக புரிந்து கொள்கிற ஒரு விஷயமாக மாறிடும். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.